வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் குடும்ப பிணைப்பு மற்றும் சமூக கட்டமைப்பை சீர்குலைக்க சதி செய்வதாக விமல் வீரவன்ச குற்றம் சாட்டியுள்ளார். பத்திரமுல்லையில் அமைந்துள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரசிங்க மேற்படி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் சிறுவர்களை தண்டிப்பதனை தடை செய்யும் சட்டமூலம் ஒன்றை பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஆகியோர் நடைமுறைப்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். அதன் மூலம் பிள்ளைகளை ஒழுங்காக நன்னடத்தை கொண்டவர்களாக வளர்த்தெடுக்க சூழல் இல்லாதொழிப்பது அவர்களின் நோக்கமாகும். அவ்வாறான நிலையில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலான குடும்ப பிணைப்பு சீர்குலைந்து மாணவர் ஆசிரியர் இடையிலான பந்தம் அருந்து உளரீதியாக பலவீனமான சமூகம் ஒன்று உருவாக வாய்ப்பு உண்டாகும். சமூக கட்டமைப்பு சீர்குலையும். அத்துடன் புதிய சட்டமூலத்தின் பிரகாரம் 16 வயதினில் பிள்ளைகள் பாலியல் செயல்பாடுகளில் ஈடுபட அனுமதி அளித்தல் மற்றும் ஓரின சேர்க்கை விடயங்களை பிரச்சாரப்படுத்தல் மூலம் பிள்ளைகள் துர்நடத்தை மற்றும் மதுபோதைக்கு அடிமையாகும் சூழல் உருவாகும். அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உட்பட மேற்கத்திய நாடுகளில் ஓரின சேர்க்கையாளர்களை வெறுக்கும் மனோபாவம் அவர்களுக்கு எதிரான சிந்தனை போக்கு உருவாக்கி கொண்டிருக்கையில் இங்கு அதனை பிரபலியப்படுத்த இவர்கள் முயற்சிக்கின்றார்கள். சிறுவர்களுக்கு ஏதோ உடல் ரீதியான தண்டனைகள் நடைபெற்றால் அதற்கு எதிராக தற்போதைய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ள முடியும். அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்பினால் கல்வி முறையில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக சமூக கட்டமைப்பை சீர்குலைக்கும் புதிய சட்டங்கள் தேவையில்லை என்று விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். அனுராதபுரத்தில் அண்மையில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற நால்வர் குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ள நிலையில் மற்றொரு இளைஞன் உயிரிழந்துள்ளார். கடந்த 25/9/2025 அன்று புதுக்குடியிருப்பில் இருந்து கொழும்புக்கு சென்ற வேன் ஒன்று மீண்டும் புதுக்குடியிருப்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருக்கையில் அனுராதபுரம் தலாவ மீடிகம பகுதியில் வைத்து முல்லைத்தீவில் இருந்து குருநாகல் நோக்கி சென்ற லொரி ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது. இந்த விபத்தில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு செம்மலை பகுதிகளைச் சேர்ந்த புதுக்குடியிருப்பு தனியார் ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் 4 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த சிகிச்சை பெற்று வந்த புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த மற்றொரு இளைஞன் உயிரிழந்துள்ளார். புதுக்குடியிருப்பு மல்லிகை தீவினைச் சேர்ந்த 21 வயதான நடராசா விஷ்ணுயன் என்ற இளைஞன் அனுராதபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த விபத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தினால் பல்கலைக்கழக வாயில்களுக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக தெரிவித்து நாடளாவிய ரீதியில் அரசு பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தால் முன்னெடுக்கப்பட்டு வரும் அடையாள பணிப்பரிஷ்கரிப்பு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக குறித்த கவனஈர்ப்பு போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது மூளை இழப்பு, மூலதன இழப்பு, புதிதாய் எதுவும் வேண்டாம், பருத்ததை தேவையான வெற்றிடங்களை நிரப்பு, உயர் கல்வி இன்றேல் உயர்ச்சி இல்லை போன்ற வாசகங்களை ஏந்திய பதாதைகளை தாங்கியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தினில் ஈடுபட்டுள்ளனர். நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் இலங்கை பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் சம்மேளனத்துடன் இணைந்து இன்று ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தினை மேற்கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாங்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துடனும் கல்வி அமைச்சருடனும் ஜனாதிபதியுடனும் பல சுற்ற பேச்சுக்களை மேற்கொண்ட போதும் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையின் நியாயப்பாடுகளை உணர்ந்து உடன்பட்ட போதும் அவற்றினை நிறைவேற்றுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளாத சந்தர்ப்பத்தில் இறுதி தெரிவாக நாங்கள் இந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்துக்கு சென்றுள்ளோம். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் அக்டோபர் 14ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் ஊழல் சந்தேகத்தின் பெயரில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சிறைச்சாலை மருத்துவமனை மற்றும் பிற மருத்துவமனைகளில் சந்தேக நபருக்கு வழங்கப்பட்ட சிகிச்சை குறித்து முழு அறிக்கையும்
அடுத்த நாள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு சிறைச்சாலை கண்காணிப்பாளருக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மன்னார் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மக்கள் வெளிப்படுத்தும் கூட்டு எதிர்ப்பு அரசாங்கத்துக்கு பலமான செய்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், திட்டங்களை முன்னெடுக்கும் முன் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மதகுருமார்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளரால் இவ்வாணையை புறக்கணித்து செயற்பட வழங்கப்பட்ட உத்தரவு மக்களின் விருப்பத்தை நேரடியாக மீறுவதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதியான போராட்டக்காரர்களை போலீசார் துன்புறுத்தியது கண்டிக்கத்தக்கது என்று நாமல் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் உடனடியாக மக்களுக்கு நேரடி தொடர்பில் இருந்து திட்டங்கள் குறித்து உண்மையான தகவல்களை வழங்க வேண்டும் என்றும் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சியில் இருந்தபோது வெளிநாட்டு முதலீட்டுகளை விரட்டினர். தற்பொழுது ஆட்சியில் இருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் அபிவிருத்தியை ஆதரிப்பதாகவும், ஆனால் அது மக்களுக்கு துன்புறுத்தும் வகையில் இருக்கக்கூடாது என்று நாமல் வலியுறுத்தியிருக்கின்றார். பொலனறுவை பிரதேசத்தில் குரங்குகள் மற்றும் மந்திகள் இனம் தெரியாத நோயொன்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், குறித்த நோய் மனிதர்களுக்கு தொற்றும் ஆபத்து உள்ளதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொலனறுவை மற்றும் கிரிதலை பிரதேசத்தில் காணப்படும் குரங்குகள் மற்றும் மந்திகளிடையே இனம் தெரியாத நோய் தொற்று ஒன்று பரவிக் கொண்டிருப்பதாக தெரியவந்துள்ளது. குறித்த நோயானது பொலனறுவை பிரதேச பொதுமக்களுக்கு தொற்றும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். அத்துடன் நோயின் தாக்கம் குறித்து பொதுமக்கள் விழிப்புணர்வு பெறாமல் இருப்பது ஆபத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார். வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் நோய் தொற்றுக்கு உள்ளான குரங்குகள் மற்றும் மந்திகளை பரிசோதித்து நோய் தொற்றினை இனங்கண்டு அதனை கட்டுப்படுத்த தற்போதைய நடவடிக்கையொன்றும் முன்னெடுத்துள்ளனர். கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்று வெடிக்காத நிலையில் இருந்து வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தட்டுவான்கொட்டி பகுதியில் முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டும் வருகின்றது. இதேவேளை குறித்த பகுதியிலே நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த இருவரும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் குற்றம் இழைத்திருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த கோரிக்கை விடுத்துள்ளார். வெறுமனே பொய்யான குற்றச்சாட்டுகளின் மூலம் அபாண்டமாக பழி சுமத்த வேண்டாம் என அவர் கோரியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவே 30 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் என அவர் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் மத்தியில் அவருக்கு காணப்படும் செல்வாக்கை எவராலும் குறைத்து விட முடியாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் பொய்களை கூறி ஆட்சி பீடம் ஏறியுள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதிவேக நெடுஞ்சாலை, தாமரை கோபுரம் போன்ற அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பொய் உரைத்தாலும் தற்பொழுது இந்த அபிவிருத்தி திட்டங்கள் மூலம் நாள்தோறும் வருமானம் ஈட்டப்படுகின்றது என அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த திட்டங்களின் ஊடாக வருமானம் ஈட்டப்படுவதாக ஆளும் கட்சியினரே ஒப்புக்கொள்ளும் நிலை உருவாகியுள்ளது என தெரிவித்துள்ளார். இயற்கைக்கு புறம்பாக எவராலும் செயல்பட முடியாது எனவும், இயற்கை சரியான நேரத்தில் உரிய பதிலை வழங்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆதரவினை பெற்றுக் கொண்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த முயற்சிக்க கூடாது என தெரிவித்துள்ளார். எவரேனும் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தவறு செய்தவர்களை பாதுகாக்கப் போவதில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பானது முடிவடைகின்றது. மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கலாம்.